தனக்கு உயிர் ஆபத்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பொருள்பட ஒரு ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செஞ்சிருந்தார். பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும். இப்ப நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கலந்துரையாடல் இடம்பெறுது. திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை, அதாவது ஜனவரி 2026க்குள் எங்களுடைய கட்சியினுடைய கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைங்கினத்துக்கான காரணம் தமிழர்கள் அல்லது வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி சம்பந்தமாக அதுல பேசப்படல. பிரயணத்துக்கு நான் கேட்கணும் என்ற பொருள்படுத்த அவர் பேசியிருந்தார். இப்ப வெறுமனே வாய்ப்பேச்சுக்களை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாரே தவிர மக்களுக்கான அபிவிருத்தி சம்பந்தமாக பேசல, ஊழல் சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஜெகனாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகின்றோம். அதில் குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய விடயம் மிகப்பெரிய பேசுகொள்ளாக மாறி இருக்கிறது. எதற்கு பிறகான காலப்பகுதியில் என்றால், இந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தனக்கு உயிராபத்து இருக்கின்றது அல்லது உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஒரு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். கனடாவில் இருக்கின்ற ஒரு நபரால் தான் தனக்கு உயிர் ஆபத்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற பொருள்பட ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செஞ்சிருந்தார். இது எப்ப நடக்குதுன்னா, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, குறிப்பாக இந்த வெலிகம பிரதேச சபையினுடைய தபிசாளர் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த அரசியல்வாதிகள் உடைய உயிராபத்து மற்றது உயிர் அச்சுறுத்தல் சம்பந்தமாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும், அதாவது அவர்களுக்கான துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற பொருள்பட ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதுல பலரும் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அதுல குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது கூட நிகழ்நிலை மூலம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார். அப்ப இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட அதுக்கு தன்னுடைய ஒரு துப்பாக்கி ஒன்றை கோரியிருந்தார். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த காலப்பகுதியில் தான் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பின்மை அல்லது உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலேயே அவருடைய வாகனமும் தீக்கிரையாக்கப்படுகின்றது. அப்ப இந்த வாகனம் தீக்கிரையாக்கப்படுகின்ற பொழுது அந்த வாகனத்துல செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி இல்லை. இது இவ்வாறு கேட்க, செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியோட ஒரு அச்சப்பட்டு ஒருவர் உடையாடுகின்ற குரல் பதிவு ஒன்று இருக்கின்றது. அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் யாரோட போகிறது, எனக்கு நீ பிக்மி போட்டு விடுவியா, இந்த கையில் கிடச்சி என்ற பெரிய ஆபத்து என்ற பொருள்பட பேசப்படுகின்றது. வெறுமனே அந்த குரல் பதிவை மட்டும் வைத்துக்கொண்டு அது செல்வம் அடைக்கல்நாதனா என்கிற விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற தகவல்கள் வந்திருந்த இந்த சூழ்நிலையில உண்மையிலே இது தொடர்பாக யூடியூப்பில் ஒருவர் பதிவு செய்திருந்தார், அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போ இது சம்பந்தமான தகவல்கள் சரியான முறையில் இன்னுமே ஒழுங்காக வெளியில் வர இல்லை. அப்போ இந்த அவருடைய வாகனம் வவுனியா பகுதியில் மர்மமாக தீக்கிரையாகப்பட்ட சம்பந்தமான விசாரணைகளும் நடக்கின்றது. அப்போ இது சம்பந்தமாக இந்த விடயத்தில் உள்ள பல அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் சம்பந்தமாக அதாவது டெலோ அமைப்பின் முக்கியஸ்தர் விந்தன் கனகரட்னம் அவர்கள் சமூக ஊடகம் அல்லது ஒரு யூடியூப் தளம் ஒன்றுக்கான நேர்காணல் ஒன்றினையும் வழங்கியிருந்தால் அந்த நேர்காணலில் பல விஷயங்களை குறிப்பிடுகிறார். இதுல இவருக்கான இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது, செல்வம் அடைக்கல்நாதன் சம்பந்தமான இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வகையில இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படுமா? ஒன்று தற்கொலை செய்து கொண்டவர் சம்பந்தமாகத்தான் இப்ப ஒரு குரல் பதிவு ஒன்று வழியா இருக்கின்ற தற்கொலை செய்து கொண்ட நபர் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியோட உரையாடல் சம்பந்தமான ஒரு குரல் பதிவு ஒன்று வழியாக இருக்கிறது. ஆகவே இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த சலசலப்புக்கு மத்தியில இது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுமான்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக அமைந்துள்ளது. என்றால் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு உயிராபத்து இருக்கின்றது என்ற பொருள்பட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. ஆகவே இந்த பகுதியில இதற்கும் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பிக்கும் சம்பந்தம் இருக்கா என்ற இடத்துல விசாரணைகள் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வர இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது.
இது வந்து எங்கே இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையில் வவுனியாவில் 2ஆம் உறுப்பு தெருவில் அமைஞ்சிருக்கிற தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் சமகால அரசியல் நிலவரங்கள் பேசப்படுவதோடு குறிப்பாக இந்த விடயம், அதாவது வந்து செல்வம் அடைக்கல்நாதன் மேலே வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனம் தொடர்பான விஷயங்கள் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வணக்கம். இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறோம். அதற்கான சரியான வழிமுறைகள், அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன. அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை, அதாவது ஜனவரி 2026க்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை இங்கு எட்டியுள்ளோம். குறிப்பாக அண்மை காலமாக நீங்கள் சொல்லுகின்ற, அதாவது திலோ கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான விடயம் தொடர்பாக வெளிவந்த தகவல் திட்டமிட்டு பெறப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயங்களை பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள். உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறான அழுத்தம் இருந்ததா? அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு? பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது. எங்களுடைய மாவட்ட ரீதியான, தொகுதி ரீதியான, வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை, புதியவருக்கான இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம். அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம். அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்த எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கைகளில் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம். குறிப்பாக நீங்க சொல்லியிருந்தீர்கள் திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக. யார் இந்த திட்டமிட்டு இதை பரப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேறு பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது வந்து ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வடக்கு மக்களுக்கு பயனுள்ளதா? இது தொடர்பாக ஏதேனும் உங்களுடைய இந்த மத்திய குழு கூட்டத்திலே ஆராயப்பட்டதா? இதுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லையா என்பது தொடர்பாக ஏதேனும் பிரயோசனமாக கருதுகிறேன். இன்று அந்த பட்ஜெட் சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் வரவு செலவு திட்டம் அதை பற்றி சரியாக படித்து சரியான விடயங்களை ஆராய்ந்து முன்னெடுப்பதற்கான கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தின் மதிய பகுதியிலே மீண்டும் எங்களுடைய தலைமை குழு இணைய வழியினூடாக கூடி அந்த பட்ஜெட் சம்பந்தமான தீர்மானங்களை எட்டுவதாக இருக்கிறோம். எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பிலே ஒரு எதிர்ப்பு அணியினர் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுது. குறிப்பாக கெலவும் அதில் பங்கேற்கணும். அந்த விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதற்கான கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை. எங்களுக்கு அதற்கான அழைப்பு வரவும் இல்லை. அதில் நாங்கள் கலந்து கொள்வதும் சாத்தியமில்லை என்பது. தமிழகத்தை பற்றி தாங்கள் இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு வந்தால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடிவு இது தொடர்பாக பேசப்பட்டதாக அதை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். நாங்கள் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய நிபந்தனை என்ன,
அடுத்தது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி முன்னகர்த்துவது, இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம், அதே நேரம் இதை எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவை அறிவிப்பதாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசின உரைகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதில் அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் கூட சிலவை கண்டனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. என்ன விஷயம் சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை தான் வெளிக்கொணர்வேன் என்று சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் ஊழல் சம்பந்தமான விஷயங்களை வெளிக்கொணர்வதாக சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஒரு ஊழல் சம்பந்தமான விடயங்களையும் இப்ப வரைக்குமே சரியான முறையில் கொண்டு வரல. ஆகவே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த உரைக்கு முதலே இந்த ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்கின்ற பொழுது இவர் பாராளுமன்றத்தில் உறங்கி கொண்டிருந்தார் என்கிற விமர்சனம் இவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இவர் உறங்கி கொண்டிருந்தார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்ட பிறகு இவர் பேஸ்புக்கில் எழுதுகிற அறிக்கை சம்பந்தமாக என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நான் உறங்கினதுக்கான காரணம் தமிழர்கள் அல்லது வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி சம்பந்தமாக அதில் பேசப்படலை, பிறகு நான் கேட்கணும் என்ற பொருள்படுத்த அவர் பேசியிருந்தார். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விவாத பொருளையும் மீண்டும் அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஸ்ரீதரன் அவர்கள் விமர்சிச்சிருந்தார். இந்த வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் போர் சூழலுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏண்டா எந்த ஒரு உள்நாட்டு யுத்தமுமே நடக்காத இந்த சூழ்நிலையில என்னத்துக்கு பாதுகாப்புக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க? போர் சூழல் இல்லாத நாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பாதுகாப்புக்கு நிதி? ஆக முன்னே நாள் அரசாங்கம் என்ன செய்ததோ, முன்னே நாள் அரசாங்கங்கள் என்ன செய்ததோ அதே விஷயத்தை தான் மீண்டும் நீங்களும் செய்கின்றீர்கள் என்று ஸ்ரீதரன் அவர்கள் விமர்சிச்சிருந்தார். அதே ஒரு பாணியில தான் இவர் விமர்சிச்சிருக்கிறார். ஆனால் இவர் ஊழல் சம்பந்தமான விடய பொருளை விமர்சிச்சிருக்கிறார். இந்த அதாவது வைத்தியர் கேதீஸ்வரன், வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் சிங்கள வைத்தியர் ஒருவர் இணைந்து பல ஊழல் செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை என்ற பெயரில் இவர்கள் ஒரு கணக்கொண்டையும் திறந்திருக்கின்றார்கள். அந்த கணக்கில் கிட்டத்தட்ட 300 லட்சத்துக்கு மேல அதிகமான பணம் குவிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இவ்வளவு பணம் குவிக்கப்பட்டிருக்கின்றது? அந்த வைத்தியசாலைக்கான அந்த குறிப்பிட்ட அந்த அமைப்பொன்றை உருவாக்கி அந்த அமைப்பில் அவர்கள் பல கட்டில்கள் வந்திருக்கின்றதாங்க. அது சம்பந்தமான கணக்குகள் காட்டப்படையில். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று இருக்கு, ஒரு கட்டுமான தொழிலை செய்கிற தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நிதி பரிமாறப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிதி பரிமாறப்பட்ட நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதீஸ்வரன் வைத்தியருக்கு சொந்தமான ஒருவர்கிட்ட நிறுவனத்துக்கு தான் அந்த நிதி பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு. இது அரசாங்கம் ஏன் கண்டும் காணாமலும் மாறி இருக்குது? இதற்கான நடவடிக்கைகள் ஏன் முன்னெடுக்கப்படையில்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த வைத்தியத்துறையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியத்துறையில் நடந்த சில ஊழல்களை கண்டுபிடிச்சு அந்த ஊழல்களுக்கு எதிராக கிளர்ந்ததன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தார் யாரு? பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றதன் வழிதான் அவர்களுக்கு அரசியல் பாதை திறக்குது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கான அரசியல் பாதை திறக்கப்பட்டதுன்ற பிரதான சாவி எங்கே இருந்ததுண்டா சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்தது. அப்ப அதற்கு பிறகான சூழ்நிலையில மக்கள் பற்றின இவரது சிந்தனைகள் மேலோங்கினது என்ற அடிப்படையில் மக்கள் இவருக்கு வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு சிந்துயா தாயினது மரணம் சம்பந்தமான விஷயங்களை வெளியில கொண்டாடார். மன்னார் வைத்தியசாலைக்கு சென்று கொஞ்சம் சம்பந்தமாக சிறைக்கு சென்ற அப்புறம் மன்னார் மக்கள் இவரை ஒரு ஹீரோவாக பார்க்கின்றார்கள், கதாநாயகனாக பார்க்கின்றார்கள், தூக்கி வைத்து இவரை கொண்டாடுகின்றார்கள். இவ்வளவு விஷயம் செய்துட்டு வந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்ப வெறுமனே வாய்ப்பேச்சுக்களை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாரே தவிர மக்களுக்கான அபிவிருத்தி சம்பந்தமாக பேசியல, ஊழல் சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைக்கின்றார். உண்மையிலேயே இந்த வைத்தியர்கள் ஊழல் செய்தால் அவர்கள் மேலே விசாரணை எடுக்கப்பட்டு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுக்கான பதில். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தில் எப்படி இறங்கி வேலை செய்ய போறார் என்றதான் கேள்வி. ஒவ்வொரு விஷயங்களையும் வெறுமனே தொட்டு செல்றாரோ, ஆழமாக அந்த விடயங்களுக்கு இறங்க இல்லையோ என்ற கேள்விகள் இருக்கின்றது. அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நக்கல் நையாண்டி பேச்சுக்கள் முன்னைய காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்களில் பல அதிர்வல்களை ஏற்படுத்தி ஒரு முகம் சுளிக்க வைக்கிற விதமாக இருந்தது.
வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு சிலரது பெயரை சொல்லி அவர்களை விமர்சித்தாலும் பரவாயில்ல, அவர்களுடைய தாயை விமர்சிக்கும் வகையிலான ஒரு 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 காணொளிகளை பதிவிட்டதன் மூலமாக, ஒரு சில காணொளிகளை பதிவிட்டதன் மூலமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார். அதற்கு பிறகு நேற்றைய தினமும் பாராளுமன்றத்தில் செம்மறி என்கின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி இளங்குமரன் அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை விமர்சிச்சிருக்கின்றார். உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய சில செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவைதான் என்கிற விஷயம் பேசப்பட்டாலும் கூட, ஏன் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியதை அவர் செய்யணும்? அதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்களை கூட விமர்சிச்சிருந்தார். ஆக விமர்சனம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு மரியாதையான மொழிநடையில விமர்சனம் முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில அவருக்கான அர்ச்சுனா ராமநாதனுக்கான எதிர்ப்பிலைகள் இப்ப கிளம்பி இருக்கின்றது. அவர்கள் செய்கிற விடயம் தவறு என்றாலும் கூட இவர் பயன்படுத்துகின்ற மொழிநடைகள் இவரது பாதையை மாற்றும். ஒருவேளை இவர் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருந்தாலும் கூட இந்த முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான பேச்சுக்கள், நக்கல் நையாண்டிகளோட கூடின பேச்சுக்கள் இவருடைய பாதையை மாற்றும் என்கின்ற விமர்சனம் பலராலே முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெறுமனே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட இதில் அவருடைய தனிப்பட்ட சில பகைகளை பயன்படுத்துகின்றார் என்ற விமர்சனம் எழுந்திருந்தாலும் கூட இதை விசாரணை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இவர் வைத்தியத்துறை சம்பந்தமான விமர்சனங்களை உட்படுத்தி கொண்டு வாரார், சத்தியமூர்த்தி சம்பந்தமான விமர்சனத்துக்கு உட்படுத்துறார், வைத்தியர் கேதீஸ்வரன் சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆகவே உடனடியாக இதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் எடுக்கப்பட்டா இது ஒரு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மேல பிழை இருந்தால் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும், அல்லது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டாலும் கூட என்ற பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் சொன்னபடியா இதில் நடவடிக்கை எடுக்கப்படாது. இருந்தாலும் கூட அவர்கள் மேல பிழை இருந்தா, குறிப்பிட்ட வைத்தியர்கள் மேல பிழை இருந்தா அந்த வைத்தியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் உதவும் என்றுதான் ஒரு மிகப்பெரிய விடயம். இந்த வெறுமனே அர்ச்சுனா ராமநாதன் மேல விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது தான் என்றாலும் கூட அந்த விமர்சனங்களை மட்டுமே பார்த்துட்டு இதை கடந்து செல்லாம இந்த அவர் குறிப்பிட்ட வைத்தியர்கள் மேல விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரியான ஆதாரங்கள் கிடைக்கின்ற விடத்து அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் யார் குற்றவாளியாகவோ, யார் அவர் சொன்ன குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும். நிரூபிக்கப்படாட்டிக்கு இனி வருங்காலங்களில் அர்ச்சுனாவரது சில விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நகைப்புக்குள்ளான விடயமாக மட்டும்தான் பார்க்கப்படும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசியல் விடயம் தான். இந்த விடயம் எதன்றதை முதல் சொல்றேன்னு, முஸ்லீம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பானது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது மிகவும் துல்லியமான விடயமாக இதை அணுக வேண்டியிருக்கு. உணர்வுபூர்வமாக கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமாகத்தான் இதை பலரும் பார்க்கின்றார்கள். உண்மையிலே அப்படித்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இப்போ விடுதலை புலிகள் அமைப்பினர் 2 மணித்தியாலத்துக்குள்ள ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களை, முஸ்லீம் மக்களை வெளியேற வேண்டும் என்று சொன்னோன்னா உடனடியாக அவர்கள் வெளியேறுகின்றார்கள். இதுல இது சம்பந்தமான விடயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மன்னிப்பு கோருகின்றார். இந்த விஷயம் சம்பந்தமாக மன்னிப்பு கோருகின்றார். ஏற்கனவே இது தொடர்பாக பல இடங்கள்ல பேசப்பட்டிருந்தது. அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கையொப்பமிட்ட ஒரு ஒப்பந்தம் என்னண்டா, இந்த ரவு ஹக்கீம் அவர்களோட செய்து கொள்ளப்பட்ட, இந்த முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைவரோட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான். ஏனென்றா அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட இந்த விடயத்துக்கான மன்னிப்பு கோரலுக்கான இன்னொரு படிமுறையாகத்தான் அதை பார்க்க வேண்டி இருக்கிறது என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். அவை அந்த அளவுக்கு இந்த விடயம் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரால் கூட மன்னிப்பு கோரப்பட்ட அளவுக்கு ஒரு ஒரு ஊக்கமான விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது. ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விடயம் பேசப்பட்டிருக்கின்றது, அல்லது இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல், இது சம்பந்தமான ஒரு நிகழ்வுல பேசப்பட்டிருந்தது. அந்த விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த குறிப்பிட்ட செய்தி பிறப்பில் பார்க்க போன்றோம். அதுலேயும் இந்த என்ன நிகழ்வுன்றது முதல் பார்ப்போம். இந்த வடக்கு முஸ்லீம் மக்களோட வெளியேற்றத்தின் 35ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வு மட்டக்களப்பு தன்னாமுனை மியாமி மண்டபத்தில் இடம்பெற்றது.
இதன்போது வடகிழக்கு இணைப்பாளர் ஜாட்சன் பீராடோ தலைமையில உரை, அவருடைய தலைமை உரை மற்றும் வரவேற்புரை நடந்தது. முஹைதீன் சிவலை பள்ளிவாச தலைவர் அல்ஹாஜ் மௌலவி AMA அசீல், வன்முறையற்ற மோதல் தீர்வுக்கான மையம் இயக்குனர் ஆறுமுகம் சொர்ணலிங்கம், ஜாழ்ப்பாணத்தின் மகளிர் மேம்பாட்டு மையத்தின் இணைப்பாளர் திருமதி MAM சியானா, இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையினுடைய கலை மற்றும் கலாசார பேராசிரியர் ஜெய்சங்கர் போன்ற பலர் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தில் என்ன பேசப்பட்டது என்றால், இதில் இந்த ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை வழங்க நிகழ்வில் இறுதியாக இந்த விநாயகமூர்த்தி காணொலி அவர்கள் நன்றியுடையோடு இதை முடிக்கிறார். இதுக்கு பிறகு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு இது உண்மையிலேயே இந்த அறிக்கையில் உள்ள விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது, அல்லது இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லணும். அந்த துணிப்பொருள் என்றால் இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய சகவாழ்வும் அரசியல் மன்னிப்பு கோரல். அவர்கள் இதில் என்ன விஷயத்தை சொல்றார் என்றால், தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக இந்த ஒரு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழ் மக்கள் இதற்கான ஒரு மன்னிப்பு கோரலை முஸ்லீம் மக்கள்கிட்ட செய்யணும். இப்படி செய்கின்ற இடத்துல இனிவரும் காலங்களில் இந்த முஸ்லீம் மக்களோட இந்த சகவாழ்வு அல்லது முஸ்லீம் மக்களுடைய இந்த கூட்டாண்மையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற பொருள்பட அங்கே பேசப்பட்டிருந்தது. இந்த அவர்கள் அதில் சொல்கிறார்கள், தமிழ் தேசிய விடுதலைக்கான ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்று 1983களுடன் அது தீவிரமடைந்திருந்தது. இக்காலப்பகுதியில் பிரதானமான விடுதலை போராட்ட அமைப்புகள் 5 இன்னும் பல ஆயுத அமைப்புகளும் இருந்தன. இந்த குறிப்பிட்ட விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் பலர் இந்த விடுதலை போராட்டத்தில் உதவி செஞ்சிருக்கின்றார்கள், பங்களிப்பு செஞ்சிருக்கின்றார்கள், மற்றும் தங்களுடைய உயிர் தியாகங்களை கூட செஞ்சிருந்தாலும் அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி சில ஆயுத குழுக்களால் முஸ்லிம் மக்களுக்கான அச்சுறுத்தல் கூட வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியிலும் கூட முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உறவுல எந்த ஒரு விரிசலும் ஏற்படவில்லை. அவர்களுடைய உறவு சுமூகமாகத்தான் இருந்தது, இயல்பு வாழ்க்கை கூட பாதிக்கப்படவில்லை. ஆனால் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜாழ் மாவட்டத்தின் தமது கட்டுப்பாட்டின் இருந்த பகுதியில் தமிழ் விடுதலை புலிகள் வடமாகாண முஸ்லிம் மக்களை 2 மணித்தியாலத்துக்களை வெளியேறுமாறு கட்டளை பிறப்பித்தனர். வெறுமனே சொப்பின் பைகளோடு வெளியிட்டிருந்தார்கள். இதில் அவருடைய சொத்துக்கள் கூட சூறையேறப்பட்டிருந்த என்ற பொருள்பட அதை சொல்லியிருந்தார்கள். இதுக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் மன்னிப்பு கோரியிருந்தார்கள். இருந்தாலும் கூட தமிழ் முஸ்லிம் உறவை மீள கட்டியெழுப்பும் கடப்பாடு தமிழர்களுக்கு உள்ளது. அந்த கடற்பாடின முதல் வேலையாக தமிழர்கள் முஸ்லிம்களிடம் அரசியல் மன்னிப்பு கோருவது முக்கியமானதாகும் என்ற விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அரசியல் அதில் திருப்பி அவர் சொன்ன விஷயம் என்ன, அரசியல் மன்னிப்பு கோரல் என்பது ஒரு சமூக நாகரிகம். அந்த சமூக நாகரிகத்துக்காக தமிழ் மக்கள் மீண்டும் மன்னிப்பு கோரணும். மீண்டும் என்று சொல்கின்ற பொழுது முதல் விடுதலை புலிகள் அமைப்பினர் மன்னிப்பு கோரினார்கள், இப்போ தமிழ் மக்கள் மன்னிப்பு கோரணும். ஆகவே இது ஒரு உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமான விடயம் என்கிற வகையில் தமிழ் மக்கள் ஏன் மீண்டும் மன்னிப்பு கோரணும் என்ற விஷயம் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் வெறுமனே ஒரு சாதாரண மன்னிப்பு கோருறதால மீண்டும் இவர்கள் சுமூகமாக வாழலாம் என்கிற விஷயம் இன்னொரு விமர்சன பொருளாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் மன்னிப்பு கோரல் என்பது ஒரு விதத்தில் சரியான முறையில் போகும், ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் மேல் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு இதுவே காரணமாகி விடுமோ என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. தமிழர்கள் மீண்டும் பிரச்சனை தோன்றுவதற்கு இது ஒரு காரணமாக எழுமோ என்ற கேள்வி இருக்கின்றது. இன்னொரு விதத்தில் மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா, அப்படி முடிஞ்ச மன்னிப்பு கேட்கிற அவசியமானதான் என்ற இரு பொருளையும் இது பார்க்க வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் இந்த விடயம் சம்பந்த அறிக்கை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியல தயவு செஞ்சு இந்த விடயம் தொடர்பாக சொல்லுங்க. என்ற இந்த விடயம் தொடர்பான புரிதல் மக்களுக்கு போய் சேர வேண்டும். இது நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு என்னதான் பேசினாலும் கூட இதில் அனுபவப்பட்டவர்களாக இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. இதை யாருமே கருத்துப்பட்டியில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், யாருமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முன்னே நாட்களில் சம்பந்தமான அனுபவம் பெற்றவர்கள் இந்த கருத்துக்களை சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே இது வீரியம் பெற்றதாக மாறும். அவருடைய அனுபவம் அலாவலாவப்படும். சரியான முறையில் அந்த விமர்சனம் இருக்கின்ற பட்சத்தில் அது சரியானவர்களை போய் சேர்ந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை.